தமிழ்நாட்டு பாஜகவுடைய நிலைமை அண்ணாமலை இல்லாமல் ஒரு பெரும் சவாலே, வித்தவுட் எனி டவுட். ஆனால் தற்காலிக சவாலே, அதை மறந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே பலமுறை அண்ணாமலை ஒரு முக்கியமான விதை. அண்ணாமலை போலவே இன்னும் 1000 விதைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வீரியமான இன்னொரு தலைவரை அடையாளம் கண்டு அந்த தலைவருக்கு அண்ணாமலை கேட்ட அல்லது அண்ணாமலைக்கு ஏற்கனவே கொடுத்த, அண்ணாமலை கேட்ட ஒரு பரிபூர்ண சுதந்திரம் அல்லது அண்ணாமலைக்கு கொடுத்திருந்த அந்த அளவுக்கான சுதந்திரமாக கொடுத்து அவங்க வாங்க ஆடலாம்னு சொன்னாங்கன்னா இந்த செட்பேக்கையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டு பாஜக. பாஜக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த கருத்தை வந்து திருமாவளவர்களோட உறுதிப்படுத்தியிருந்தார். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வென்றோட நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஐடியாலஜிக்கலா there is no difference between ADMK, DMK, TVK, யாருமே கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே எல்லாருமே ஒரே பக்கம் தான் நிக்கிறாங்க. அப்ப எதிர் திசை அப்படின்னே ஒண்ணு இல்லாம இருக்குது. அப்ப அந்த எதிர் திசையில வந்து பாஜக டிராவல் பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து காத்திருக்குது. அந்த இடத்த கட்டாயமா அண்ணாமலை எடுக்க பார்ப்பாரு, பாஜக எடுத்து அண்ணாமலை எடுக்க பார்ப்பாரு. உங்களுக்கு நினைவுல இருக்கும், நரசிம்மராவ், ஜெயலலிதா இவங்க எல்லாம் இருந்த பீரியட்ல 96ல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த சில நாட்களே தேர்தல் சின்னத்தை பெற்றார், சைக்கிள் சின்னத்தை பெற்றார். ப. சிதம்பரம் உள்ளிட்ட பெருந்தலைவர் இருந்தாங்க. பெரிய அளவுல பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க, பெரிய அளவு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி அதிரி புதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஆட்சி அமைறதுக்கே, அதாவது அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வர்றதுக்கே ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தாருங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி வந்து பழைய மூப்பனார் ஆரம்பித்த தமிழ் மாநில காங்கிரஸ் போல பெரிய ஒரு வீரியத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.